Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா Subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இந்த ஜூஸியாவது குடி. நம்ம சொல்லுவோம்ல பிள்ளைங்க கிட்ட, ஒண்ணுமே குடிக்காத பட்சத்துல இந்த ஜூஸியாவது குடிடா, இந்த பாலையாவது குடி அப்படின்னு சொல்லுவோமா? அது எப்படி சொல்றது பாருங்க. அட்லீஸ்ட் இதையாவது குடி அப்படின்னு சொல்றது. ஓகே, இந்த ஜூஸையாவது, ஓகே, இந்த ஜூஸையாவது குடி அப்படின்னு சொல்லும்போது நாம அட்லீஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அட்லீஸ்ட். அடுத்து இங்க வந்து சப்ஜெக்ட் வரல. ஓகே, இந்த ஜூஸையாவது குடி அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப சப்ஜெக்ட மீன் பண்ணதுனால அட்லீஸ்டுக்கு அடுத்து இன்னும் பொண்ணும் வெர்ப். இந்த வெர்ப் எது? குடிக்கிறது. குடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ட்ரிங்க். ஓகே, அட்லீஸ்ட் ட்ரிங்க். அடுத்து எதை குடிக்கணும்? இந்த ஜூஸ். இந்த ஜூஸ், இந்தனா திஸ், திஸ் ஜூஸ். ஓகே, அப்போ இந்த ஜூஸியாவது குடி அப்படின்னா அட்லீஸ்ட் ட்ரிங்க் திஸ் ஜூஸ், அட்லீஸ்ட் ட்ரிங்க் திஸ் ஜூஸ். இது இந்த பாலையாவது குடிடா அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ அட்லீஸ்ட் ட்ரிங்க் திஸ் மில்க். ஓகே, அட்லீஸ்ட் ட்ரிங்க் திஸ் மில்க். நெக்ஸ்ட், இதையாவது சாப்பிடு. ஒண்ணுமே சாப்பிடாத பட்சத்துல இதையாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோமா? இதையாவது, இதையாவது சாப்பிடு அப்படின்னா அட்லீஸ்ட். அடுத்து வெர்ப் என்ன? சாப்பிடக்கூடிய செயல். சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஈட். அடுத்து எது? இதை, இதைனா திஸ். ஓகே, அட்லீஸ்ட் ஈட் திஸ். இதையாவது சாப்பிடு, அட்லீஸ்ட் ஈட் திஸ். அடுத்து அதையாவது செய். ஒண்ணுமே செய்யாத பட்சத்துல அதையாவது செய் அப்படின்னு சொல்லுமா? அப்ப அதையாவது செய். அப்ப என்ன? அட்லீஸ்ட். அடுத்து வெர்ப் என்ன? செய். செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. அடுத்து அதை, அதையும் சொல்லும்போது that. ஓகே, அதையாவது செய், அட்லீஸ்ட் do that. அடுத்து பாருங்க, இங்கேயாவது வா. ஒரு இடமும் போகாத பட்சத்துல இங்கேயாவது வா அப்படின்னு சொல்லுமா? அப்ப இங்கேயாவது அட்லீஸ்ட். அடுத்து வெர்ப் என்ன? வா. வாரதுக்கு இங்கிலீஷ்ல come. அடுத்து இங்க, இங்கனா here. ஓகே, அட்லீஸ்ட் கம் ஹியர். இங்கேயாவது வா, அட்லீஸ்ட் கம் ஹியர். அடுத்து பாருங்க, வேலைக்காவது போ. நம்ம சொல்லுவோம்ல, வேலைக்காவது போடா, இப்படியே கிடக்காத, வேலைக்காவது போ அப்படின்னு சொல்லுமா? அப்ப வேலைக்காவது போ, அட்லீஸ்ட். அடுத்து வெர்ப் என்ன? போகக்கூடிய செயல். போறதுக்கு இங்கிலீஷ்ல go. எங்க போகணும்? வேலைக்கு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும் தானே? அப்ப டு ஒர்க். அட்லீஸ்ட் கோ டு ஒர்க். வேலைக்காவது போ, அட்லீஸ்ட் கோ டு ஒர்க். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, எங்கிட்டையாவது சொல்லு. நம்ம சொல்லுவோம் எங்கிட்டையாவது சொல்லுடா அப்படின்னு சொல்லுமா? அப்போ எங்கிட்டையாவது அட்லீஸ்ட். அடுத்து என்னது வரணும்? சப்ஜெக்ட் இல்ல, சோ வெர்ப். சொல்லு. சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல tell. யார்கிட்ட சொல்லணும்? என்கிட்ட. அப்போ என்னையும் மென்ஷன் பண்ணும்போது me. ஓகே, அப்ப என்கிட்டயாவது சொல்லு அப்படின்னா அட்லீஸ்ட் tell me, அட்லீஸ்ட் tell me. ஓகே, நீயாவது மீரா கிட்ட பேசு. நம்ம சொல்லுவோம்ல, சரி அவ பேசாட்டி பரவாயில்ல, நீயாவது அவகிட்ட பேசு அப்படின்னு சொல்லுமா? அப்ப நீயாவது மீரா கிட்ட பேசு அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? நீயாவது அட்லீஸ்ட். அடுத்து நீயாவது மீரா கிட்ட பேசு. இங்க சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? நீ. ஓகே, அப்ப சப்ஜெக்ட் வந்திருக்கனால அடுத்து சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? யூ. நீனா யூ. அடுத்து என்ன வரணும்? வெர்ப். இது வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல தான் எழுதியும். ஓகே, சிம்பிள் பிரசன்ட். அப்ப யூ. அடுத்து வெர்ப். வெர்ப் என்ன? பேசு. பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல டாக். அடுத்து யார்கிட்ட பேசணும்? மீரா கிட்ட. நம்ம யார்கிட்ட பேசுறோமோ அவங்கள மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி டு போட்டுட்டு அடுத்து மீரா.
அப்போ நீயாவது மீரா கிட்ட பேசு அப்படின்னா அட்லீஸ்ட் யூ டாக் டு மீரா. அட்லீஸ்ட் யூ டாக் டு மீரா. ஓகே, இது இந்த அட்லீஸ்ட் வந்து நீங்க லாஸ்ட் போட்டாலும் ஒண்ணும் இல்ல. ஓகே, லாஸ்டும் போடலாம் ஃபர்ஸ்டும் போடலாம், எங்க போட்டாலும் ஒண்ணும் இல்ல. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீயாவது அவங்க கூட போ. நம்ம சொல்லுவோம்ல நீயாவது அவங்க கூட போடா அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ நீயாவது, ஓகே, அட்லீஸ்ட். அடுத்து நீனா யூ சப்ஜெக்ட். அடுத்து verb. verb என்ன? போ. போறதுக்கு இங்கிலீஷ்ல go. அடுத்து யார் கூட போகணும்? அவன் கூட. அப்ப அவனோடு, அவனுடன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதுக்கு with. அவன் கூட, அவனுடன். ஓகே, சேர்ந்து போறது. அப்ப அவன் கூட சொல்லும்போது with. அடுத்து அவனை மென்ஷன் பண்ணும்போது him. ஓகே, அப்போ நீயாவது அவங்க கூட போ அப்படின்னா அட்லீஸ்ட் யூ கோ வித் ஹிம். அட்லீஸ்ட் யூ கோ வித் ஹிம். ஓகே, அடுத்து பாருங்க, நீயாவது சந்தோஷமா இரு. நம்ம சொல்லுவோம்ல நீயாவது சந்தோஷமா இரு, அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப நீயாவது சந்தோஷமா இரு. இப்போ சந்தோஷமாக இரு, இது வந்து தன்னுடைய நிலையை சொல்றது. ஓகே, சந்தோஷமா இருக்கிறது, கவலையா இருக்கிறது, கோபமாக இருக்கிறது, இப்படி அது ஒருத்தவங்களோட நிலை. ஓகே, அவங்க எப்படி இருக்காங்க அப்படி மனநிலையை சொல்றது. ஓகே, அப்ப அந்த இடத்துல மெயின் வெர்பு வராது, பி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். பாருங்க, நீயாவது அப்படின்னு சொல்லும்போது அட்லீஸ்ட். அடுத்து சப்ஜெக்ட் என்ன? யூ, நீ. ஓகே, அடுத்து என்ன? மெயின் வெர்பு வராது. அப்ப சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லும்போது அந்த இரு தான் வெர்பா நம்ம எடுப்போம், பி. ஓகே, அடுத்து சந்தோஷம். சந்தோஷம்னா ஹாப்பி. ஓகே, அப்ப நீயாவது சந்தோஷமா இரு அப்படின்னா அட்லீஸ்ட் யூ பி ஹாப்பி. அட்லீஸ்ட் யூ பி ஹாப்பி. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, பஸ்லயாவது வா. நம்ம சொல்லுவோம்ல ட்ரெயின்ல வந்து டிக்கெட் கிடைக்கலன்னா பஸ்லயாவது வா அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப பஸ்லயாவது வா, அட்லீஸ்ட். அடுத்து verb என்ன? வரக்கூடிய செயல். வரதுக்கு இங்கிலீஷ்ல come. அடுத்து எதுல வரணும்? பஸ்ல. அப்போ by bus. இந்த byங்கிற preposition ஏன் போட்டிருக்கோம்? இப்ப வந்து ஏதாவது vehiclesல வாரோம் போறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணாலே அங்க வந்து by யூஸ் பண்ணணும். ஓகே, அட்லீஸ்ட் come by bus. ஓகே, வாரோம் போறோம் அப்படின்னு மென்ஷன் வந்துட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம், இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அப்படி மென்ஷன் பண்ணும்போது அந்த வெஹிக்கிள்ஸ்க்கு முன்னாடி நம்ம பை யூஸ் பண்ணணும். அப்ப அட்லீஸ்ட் கம் பை பஸ். அட்லீஸ்ட் கம் பை பஸ். நெக்ஸ்ட், நீ ஒரு தடவையாவது இங்க வரணும். நம்ம சொல்லுவோம்ல நீ ஒரு தடவையாவது இங்க வரணும் அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப ஒரு தடவையாவது நீ இங்க வரணும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, வர வேண்டும், வர வேண்டும், வரணும், எல்லாமே ஒண்ணுதான். அந்த லாஸ்ட் வேண்டும் அப்படின்னு சொன்னாலே அங்க என்ன யூஸ் பண்ணணும்? ஷுட் யூஸ் பண்ணணும் தானே. அதை விட கட்டாயமா அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ற நேரம் அங்க மஸ்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்ப பாருங்க, நீ ஒரு தடவையாவது, ஒரு தடவையாவது, அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது இங்க வரணும் அப்படின்னு சொல்ற. அப்ப இங்க என்ன? ஷுட் யூஸ் பண்ணி பேசணும். அதே போல பாருங்க, ஒரு தடவையாவது, இத வந்து நம்ம லாஸ்ட் சென்டென்ஸ்ல லாஸ்ட் எழுதினாலும் ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் எழுதினாலும் ஒண்ணும் இல்ல. பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். ஒரு தடவையாவது அப்படின்னா அட்லீஸ்ட் once. ஓகே, அட்லீஸ்ட் once. அடுத்து என்னது வரணும்? சப்ஜெக்ட் நீ, நீனா யூ. அடுத்து என்னது வரணும்? இங்க வர வேண்டும். அந்த வேண்டும்னு வந்தாலே should யூஸ் பண்ணணும். அது சப்ஜெக்ட்டுக்கு அடுத்துதான் வரணும். shouldங்கிறது ஒரு மாடல் வெர்ப். மாடல் வெர்ப் வருதுன்னா அது சப்ஜெக்ட்டுக்கு அடுத்துதான் வரும். ஓகே, மாடல் வெர்ப். அடுத்து வெர்ப் வரணும். வெர்ப் என்ன? வரக்கூடிய செயல். வரதுக்கு இங்கிலீஷ்ல come. அடுத்து எங்க வரணும்? இங்க. இங்கேனா here. ஓகே, நீ ஒரு தடவையாவது இங்க வரணும் அப்படின்னு சொல்லும்போது அட்லீஸ்ட் ஒன்ஸ் யூ ஷுட் கம் ஹியர். அட்லீஸ்ட் ஒன்ஸ் யூ ஷுட் கம் ஹியர். ஓகே, இத வந்து லாஸ்ட் எழுதினாலும் ஒண்ணும் இல்ல. ஓகே, அடுத்து இன்னைக்காவது சீக்கிரம் எழுதுறி. நம்ம சொல்லுவோம்ல இன்னைக்காவது சீக்கிரம் எழுதுறி அப்படின்னு. அப்ப அந்த இன்னைக்காவது அப்படின்னு சொல்லும்போது அட்லீஸ்ட். அடுத்து என்னது? சீக்கிரம் எழுதுறி. இங்க வந்து சப்ஜெக்ட் கிடையாது, சோ வெர்ப் எழுதணும். எழுந்திரி. எழுந்திரிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? wake up.
இல்லனா get up னு சொல்லலாம். ஓகே, wake up get up ரெண்டுமே ஒண்ணு. அப்ப wake up அடுத்து எப்படி என்ன சீக்கிரம், சீக்கிரம்னா early. அடுத்து என்னைக்கு, இன்னைக்கு, இன்னைக்குனா today. ஓகே, இன்னைக்காவது சீக்கிரம் எழுந்துரு அப்படின்னா at least wake up early today. At least wake up early today. ஓகே, நெக்ஸ்ட் பீச்சுக்காவது என்ன கூட்டிட்டு போ. நம்ம சொல்ல பீச்சுக்காவது என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு. பீச்சுக்காவது. ஓகே, at least சப்ஜெக்ட் கிடையாது. அப்ப பீச்சுக்காவது என்ன கூட்டிட்டு போ. verb என்ன கூட்டிட்டு போறது. அப்ப கூட்டிட்டு போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது take. கூட்டிட்டு போறதுக்கு take. அடுத்து யார கூட்டிட்டு போகணும், என்னை. என்னைனா me. எங்க பீச்சுக்கு. ஓகே, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறோம். சோ பீச்சுக்குன்னு சொல்லும்போது to the beach. ஓகே, அப்ப பீச்சுக்காவது என்ன கூட்டிட்டு போ அப்படின்னா at least take me to the beach. At least take me to the beach. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க ஒரு தடவையாவது வா. இது எப்படி சொல்லலாம், ஒரு தடவையாவது வா அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க என்னிடமாவது பேசு. நம்ம சொல்லுவோம்ல என்னிடமாவது பேசு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க இந்த தண்ணியாவது குடி. நம்ம சொல்லுவோம்ல இந்த தண்ணியாவது குடி அப்படின்னு. அப்போ இதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.